நம்ம NCERT லைன் பை லைன் சீரீஸ் கிளாஸ் 12 நீட் பயாலஜியில் மெகாஸ்போரோஜெனசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மெகாஸ்போரோஜெனசிஸ் அப்படின்றது ஒரு ப்ராசஸ். எனக்கு மெகாஸ்போர்ஸ் வந்து ப்ராடக்டாக வந்து கிடைக்கும். மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் மாதிரியே தான். பட் இந்த மெகாஸ்போரோஜெனசிஸ் வந்து எனக்கு மெகாஸ்போர் ஃபீமேல் கேமட்டோஃபைட் வந்து ப்ராடக்டாக வந்து கிடைக்கும். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மைக்ரோஸ்போரோஜெனசிஸில் பார்த்தீங்கன்னா மேல் கேமட்டோஃபைட் வந்து கிடைக்கும். ஸோ மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய மெகாஸ்போர் அந்த ப்ராசஸை மெகாஸ்போரோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கிள் மெகாஸ்போர் மதர் செல் அதாவது ஷார்ட்டா எம்எம்சி அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைக்ரோபைலார் ரீஜியன்ல தான் நடக்குது. மைக்ரோபைலார் ரீஜியன் அப்படின்றது என்னன்றது நம்ம பார்த்திருந்தோம். அதாவது என்னோட நியூசெல்லர்ஸை சுற்றி நிறைய இன்டர்கமெண்ட்ஸ் இருக்கும். அந்த இன்டர்கமெண்ட்ஸ் லீவ் பண்ற ஒரு சின்ன ஓப்பனிங்கை தான் மைக்ரோபைல் அப்படின்னு சொல்றோம். இந்த மைக்ரோபைல்ல தான் என்னோட மெகாஸ்போரோஜெனசிஸ் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ அதோட டயக்ராமேட்டிக் வியூ தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் என்னோட மெகாஸ்போர் மதர் செல் அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட நியூசெல்லர்ஸ். இந்த மெகாஸ்போர் மதர் செல்லை சுற்றி இருக்கிற இந்த காம்பனன்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூசெல்லஸ் தான். அந்த நியூசெல்லஸ்க்கு நடுவில் தான் என்னோட எம்ப்ரியோ சாக் வந்து இருக்கும். ஸோ இந்த மெகாஸ்போர் மதர் செல் மியாட்டிக் டிவிஷன் மூலமா எனக்கு மெகாஸ்போர் டயாட் வந்து ஃபார்ம் ஆகுது. மெகாஸ்போர் டயாட் அப்படின்றது ரெண்டு செல். டயாட் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா டூ அப்படின்றது அர்த்தம். ரெண்டு செல் வந்து எனக்கு ப்ராடக்டா வந்து கிடைக்கும் மியாட்டிக் டிவிஷன்ல. ஒன்று வந்து இதுதான் ஒரு செல் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது செல். அதனால ரெண்டு இருக்கிறதுனால மெகாஸ்போர் டயாட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதுக்கப்புறமா ஒரு மியாட்டிக் டிவிஷன் நடக்கும். அதுல நமக்கு 4 செல்ஸ் வந்து கிடைக்குது. டெட்ராட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 4 அப்படின்றது அர்த்தம். ஸோ அதனால 4 செல்ஸ் இருக்கிறதுனால மெகாஸ்போர் டெட்ராட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் செல், செகண்ட் செல், தேர்ட் செல் அண்ட் ஃபோர்த் செல். இந்த ரீஜியன் தான் பார்த்தீங்கன்னா என்னோட மைக்ரோபைலார் ரீஜியன். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்கமெண்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த இடம் மட்டும் ஒரு ஓப்பனிங் மட்டும் இருக்கும். அதை விட்டுட்டு எனக்கு ஒரு ஓப்பனிங் மட்டும் இருக்கும். இந்த கேப், இந்த ஸ்மால் ஓப்பனிங் தான் மைக்ரோபைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் மெகாஸ்போர் டயாட் கிடைக்குது. அப்புறமா மெகாஸ்போர் டெட்ராட்பா நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த பெரிய செல்ல பார்த்தீங்கன்னா திக்கான சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸும் பார்த்தீங்கன்னா இருக்கு. எனக்கு மொத்தம் 4 மெகாஸ்போர் கிடைக்குது. இது எல்லாமே மியாட்டிக் செல் டிவிஷன் மூலமா தான் எனக்கு கிடைக்கும். ஸோ என்னோட மெகாஸ்போர் மதர் செல் மியாட்டிக் டிவிஷன் மூலமா மெகாஸ்போர் டயாடா கிடைக்குது. அப்புறமா மியாட்டிக் டிவிஷன் மூலமா மெகாஸ்போர் டெட்ராடா வந்து எனக்கு ஃபைனல் ப்ராடக்ட். இதுதான் என்னோட ஃபைனல் ப்ராடக்டா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ அப்படி எனக்கு 4 மெகாஸ்போர்ஸ் வந்து கிடைக்குது. இந்த மொத்த ப்ராசஸையும் நம்ம மெகாஸ்போரோஜெனசிஸ் அப்படின்னு சொல்றோம்.